காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு என்ன இருக்கு? தேசத்தை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. பிரதமர் 2G தானே கோட் பண்றாரு. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு திரும்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவோமான்னு கேட்கறாங்க. மரண வியாபாரின்னு உங்களை சொன்னாங்கல்ல, இதே நிதிஷ்குமார் அவர் கூட இவங்க கூட்டணி எங்களை கேட்கிறாரு. வேலைவாய்ப்பு முகாம் நம்ம நடத்தி இருக்கோமா? சென்ற ஆட்சியை விட இந்த ஆட்சி ரொம்ப குறைவா நடத்திருக்காங்க. 9 வருஷம் ஆச்சு. 9 நம்ம அந்த வடிவேலு சொன்ன மாதிரி 9 வருஷம் ஆச்சுல. இப்ப அதானி குறித்து பிரதமர் பேசல. 5.5 லட்சம் கோடியை காலி பண்றதுக்கு அப்போ ஒரு பொய்யான தகவலா இருந்தா காலி ஆகுமா? பல தனியார் துறைகளை பொதுத்துறையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறோம் சார். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல 4.5 லட்சம் கோடி இவங்க எடுத்திருக்காங்களா இல்லையா சார்? காங்கிரஸ் உருவாக்கி வைத்திருந்த அந்த சொத்தை வித்து வாயில போட்டிருக்கீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் நேருன்றீங்க. ஆனா காங்கிரஸ் குடும்பத்திலேயே நேரு பேரை யாரும் வைக்க மாட்டேங்குது. இத மாதிரி ஒரு எனக்கு என்னன்னா, அவருடைய கணவன் யாரு? இந்த காந்திங்கிறது இவர் நினைக்கிற மாதிரி அந்த காந்தி இல்ல, இவனை சுட்டு கொண்ட காந்தி இல்ல, RSS போட்டு தள்ளின காந்தி இல்ல, இது ஃபெரோஸ் காந்தி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மக்களவையில் பிரதமர் பேச்சை கேட்டிருப்பீங்க. காங்கிரஸை குறித்தான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே வராரு. அதில் திமுகவை குறித்து பேசும்போது திமுக எம்பிக்களை பார்த்து சொல்கிறாரு, ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ். இந்திரா காந்தி எத்தனை முறை ஆட்சியை கலைச்சாங்க? 356 பிரிவை பயன்படுத்தி 50 முறை மாநிலங்களின் ஆட்சியை கலைத்த அதே காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இது சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். என்னென்னா, அவங்க ஆட்சியை கலைச்சது உண்மை. அவர் சொன்ன மாதிரி பல முறை மாநில ஆட்சியை கலைத்தார்கள். அதில் பிரதமர் சொல்கிறது உண்மை இல்லைன்னு சொல்ல, அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது தான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அதுக்கு வருத்தம் தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் இந்த மாதிரி, அது மட்டும் இல்லை, அந்த எமர்ஜென்சி பீரியடில் தான் அவர் சொல்லக்கூடிய அளவில் ஏறத்தாழ ஒரு 16 அரசு நம்ம அந்த நேரத்தில் கலைச்சாங்க. அப்போ தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுகிற தன்மை இருக்குல்ல, அதுதான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி. அந்த நேரத்திலேயே திமுக மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி வச்சப்ப பெரிய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது உங்களுக்கு என்னன்னா, இந்திரா காந்தி அம்மையாரினுடைய அந்த முடிவை நாம் எதிர்க்கிறோம். அவர்கள் அதை உணர்ந்து கொள்கிறார்கள். எதிர்ப்பு தான் சரியானது, நாம் எடுத்தது ஜனநாயகம் இல்லை, ஜனநாயக முறை இல்லை. அப்போ இதே மெரினா பீச்சில் கூட்டத்தில் அம்மையார் பேசுகிறாங்க. இந்திரா காந்தி அம்மா பேசும்போது சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி தவறு செய்து விட்டேன், இனிமேல் இது போன்ற தவறு செய்ய மாட்டேன், வெளிப்படையாக சொன்னாங்க. அப்போ அதை தாண்டி நீங்கள் ஒரு பிரதமர்கிட்ட இல்லை ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒன்று ரைட். நீங்கள் நான் சொல்லும்போது சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு ஒன்று உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா பிரதமர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நான் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜனநாயக விரோதம் கூட நீங்கள் கலைச்சிட்டு மக்கள்கிட்ட தான் போகிறீங்க. ஆட்சியை கலைத்து விட்டு மக்களிடம் தான் போறீங்க. திரும்ப மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாதான் நீங்க நிக்க முடியும். அது ஒரு வகையில் அந்த ஜனநாயகத்தை ஏத்துக்கலாம். எதை ஏத்துக்க முடியாதுன்னா, இவர்கள் உட்கார்ந்து இருக்கிற 13 மாநிலங்களில் மக்கள் வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி, அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சியை விட்டு தூக்கி விட்டு, அதன் பிறகு இந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வராத வரைக்கும் அதை பாதுகாத்துக் கொள்வதும், இல்லை என்றால் அதை பழையபடி தேர்தலை நடத்துவதும், அந்த தேர்தலுக்கு அவர்களுக்கே இவர்கள் சீட்டு கொடுப்பதும். இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கு வங்கமாக இருக்கட்டும், கோவாவாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும், இது எல்லா மாநிலங்களிலும் அதற்கு முந்தின முறை அவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களாக இருந்திருப்பார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை இல்ல? அப்ப நீங்க எப்படி வேலை ஓடுறீங்க? அதுவும் ஜனநாயகத்தில் இடம் இருக்குல்ல. ஜனநாயகத்தில் நான் அதுதான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு அவங்க பெட்டர் அப்படிங்கிறத நான் எங்க சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க சட்டத்தில் இருக்கிற பிரிவை பயன்படுத்துறாங்க. ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி இருந்தால் பயன்படுத்தலாம் என்கிற பிரிவை பயன்படுத்துகிறார்கள். ஜனநாயகம் அதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது.
இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இப்போ உதாரணமா மகாராஷ்டிரா ஜெயிச்சு வந்தது யாரு? இன்னைக்கு ஆட்சியில் எப்படி பிஜேபி உட்கார்ந்துட்டு இருக்குது, ரைட்? அதை விட இன்னைக்கும் சிவசேனா தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி, ரைட்டு. சிவசேனா ஆட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க ஒரு ஆட்சி கட்சி இப்ப இல்ல, சொல்ல போனா சிவசேனாவுக்கு அவங்க கொடுக்கலையே, சிம்பிள் கொடுக்கலையே. இப்ப இன்னைக்கு இங்க அதிமுக இறத்தால அந்த நிலவரத்துக்கு தான் கொண்டு வராங்க, சிம்பிள் கொடுத்துட்டாங்க, இப்ப கொடுத்துருக்காங்க, ரைட்டு. அதாவது இன்னும் அது 2 பட்ட கதையா தானே இருக்கு, 4 பட்ட கதையா இருக்குல்ல. அப்ப இவங்களுடைய நோக்கம் ஜனநாயகத்தில் மக்களிடம் போய் பேசி மக்களிடம் இருந்து ஓட்டை வாங்கி நாம் ஆட்சி அமைப்பது என்பதற்கு பதிலாக முழுக்க முழுக்க இந்த மாதிரியான கபடாதார குள்ளநெறித்தனமான வேலைகளை பார்க்கிறார்கள் அல்லவா. இதுதான் நான் சொல்றேன், நீங்க சாத்தான் வேதம் ஓதுவது அப்படின்னு நான் சொல்றேன். இதுல எம்ஜிஆரின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காங்கிரஸ் எம்ஜிஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கல. என்ன 84 யார் கூட கூட்டணி? சொல்ல போனா எமர்ஜென்சியே எம்ஜிஆர் எதிர்க்கல. அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாரோட தான் இருந்தாங்க. நம்ம தீர்மானம் கொண்டு வரும்போது சட்டமன்றத்தை விட்டு அவர் கூட இருந்த எம்எல்ஏக்களை கூப்பிட்டுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அப்ப பாராளுமன்றத்தில் ஒரு ஏடிஎம்கே எம்பி வேற இருந்தாரு, ஐயா மாயத்தேவர். இப்ப அவர் உயிரோட இல்லை, பட் மாயத்தேவர் ஐயா இருந்தாரு. என்ன பண்ணீங்க நீங்க? சோ நான் என்ன சொல்ல வரேன், இது இன்னைக்கு விவாதமான்னு நான் கேட்கிறேன். இல்ல, பாஜக காங்கிரஸ் கூட திமுக இருப்பதை விரும்பல, அது உறுதி. அப்படித்தானே அவங்களுக்கு இன்னைக்கு த்ரெட் நம்ம தானே. இப்போ உதாரணமா 44 எம்பிஸ் மேல உட்கார்ந்துருக்காங்க காங்கிரஸுக்கு. அதுல 10 பேர் யாரை கொடுத்துருக்கா? நம்ம கொடுத்துருக்கோம். காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு என்ன இருக்கு? திமுக நம்ம தூக்கி சுமக்கிறது இல்ல, தேசத்தை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய தேசத்தை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதனால நமக்கு, அதாவது காங்கிரசினுடைய எல்லா கொள்கைகளோடும் நாம் ஒத்து போனோமா? இல்லை, வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அறவே ஒத்துப்போக முடியாத பாரதிய ஜனதா கட்சியோடு பார்க்கிற போது நாம் காங்கிரஸை நம்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வாஜ்பாய் கூட கூட்டணி வச்ச திமுக தான். இல்ல, இன்னும் அதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு. அதாவது உறுதியா சொல்ல முடியும், உறுதியா சொல்றேன், பிஜேபியோடு இனிமேல் எந்த காலகட்டத்திலும் கைகுலுக்குவதற்கான வாய்ப்பு என்னுடைய கண் பார்வையில் அல்லது திராவிட இயக்க சிந்தனையாளர்களுடைய கண் பார்வையில் இல்லை. இன்னும் உறுதியாக சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாராளுமன்ற எம்பிக்களை கூப்பிட்டு எம்பிக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். முதலமைச்சர் தன் வாயால் பேசிய வார்த்தைகள் விட்டுறாதீங்க. அதானி இஷ்யூவா இருந்தாலும் பிடிங்க, பிபிசி இஷ்யூவா இருந்தாலும் பிடிங்க, அவர் நமக்கு செய்திருக்கிற துரோகங்கள் குறித்து பச்சையா கேள்வி கேளுங்க. இவ்வளவுதான் எங்க முதலமைச்சர் சொல்றாருல்ல. அப்படி நீங்க சொல்றபடி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எதிர்பார்ப்போ இல்ல ஒரு கைகுலுக்கிற ஒரு எண்ணமோ இருந்தா இதை அவர் ஒரு டிஆர் பாலன் சொல்லிட்டு போயிடலாமே. டிஆர் பாலன் பேசிட்டு போயிடுவாரு, அவர் தானே குழு தலைவர், அவர் பேசிட்டு போயிடலாமே. முதலமைச்சர் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் நான் பேசுறேன். அரசியலில் எதுவும் நடக்கலாம்ல, எதுவும் நடக்கலாம் என்பதற்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசம் தெரியும், அந்த நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 2019 எதிர்த்ததை விட மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர் இன்னும் உக்கிரமாக இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவருடைய பேச்சுக்கள், அவர் எங்களுக்கு தரக்கூடிய ஆலோசனைகள், இவற்றை நான் பார்க்கிற போது மிக தீவிரமாக 2024 துடைத்தெறியப்பட வேண்டிய ஆட்சி பாஜக ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார். எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல ஜெயலலிதா, அந்த துணிச்சல் திமுக இல்லையா? இல்ல, துணிச்சல் என்பது வேறு. சில நேரங்களில் எடுத்தேன் கவிழ்த்தேன் ஜெயலலிதா அம்மையார் போவாங்க, அதை நம்ம செய்ய முடியாது. அவங்க செஞ்சா ஏத்துப்பாங்க, ஜெயலலிதா அம்மையார் செஞ்சா ஏத்துப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு ஜனநாயகம் கிடையாது. அப்போ 38 எம்பி சார் ஜனநாயகத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம் அவங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ 2098 இவங்களை பாஜகவை கவுத்தாங்கல்ல, 99 மெரினா பீச்சில் இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்திய மாநாட்டில் என்ன சொன்னாங்க? ஒரு முறை தவறு செய்து விட்டேன், நான் இனிமேல் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க. 2004 ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா? அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்ட் நிமிஷத்துல மாறும். த மெர்குரிக்கல் கேரக்டர் இன் த பாலிடிக்ஸ் அப்படியே செகண்ட்ல மாறுவாங்க. பட் அதை யாருமே இங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் இந்த தமிழ்நாட்டில் அரசியலில் ஆசிட கலாச்சாரத்தில் இருந்து அடிதடி கலாச்சாரத்தில் அத்தனையும் இறக்குமதி செய்த ஒரே தலைவர் ஜெயலலிதா அம்மையார் தான். இன்னும் நான் சொல்லுகிறேன், இறக்கிற
மணித்துளி வரைக்கும் எந்த நீதிமன்றத்திலும் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஊழலால் போடப்படாத தலைவர் கலைஞரை ஊழல்வாதி என்று சொல்லுகிற இதே அரசியல் விமர்சகர்கள் அல்லது பொது தளத்தில் இயங்குகிறவர்கள் உச்ச நீதிமன்றம் தண்டித்த பிறகும் ஏறத்தாழ 4 வழக்கில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். டான்சி வழக்கில் இருந்து பிரசன்ட் ஸ்டேல இருந்து 4 வழக்கில் அவங்க தண்டிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க ரெமிடி தேடினாங்களே தவிர, ஆனா அந்த அம்மையார் இன்னைக்கு வரைக்கும் ஊழல்னா அப்ப யாருக்கு வரணும் ஞாபகத்துக்கு? அப்ப அதுதான் நான் சொல்றேன், இங்க இருக்கிற அரசியல் நீங்க ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். ஏன் தலைவர் கலைஞர் மேல இவங்களுக்கு அந்த ஆதங்கம்? நல்லவேளை இன்னைக்கு நீங்க பேட்டி எடுக்கிற நாள் மிக முக்கியமான நாள். தலைவர் கலைஞர் முதலாக அவர் முதலமைச்சராக அண்ணாவினுடைய மறைவிற்கு பிறகு பதவியேற்ற பிப்ரவரி 10ஆம் தேதி அன்றையிலிருந்து, அந்த 10ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நேரமும் நீங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு தமிழினத்தை தூக்கிட்டே வந்திருப்பார். ஆனால் அது சனாதனத்திற்கு வேற எடுத்திருப்பார். அதனால இந்த சனாதனவாதிகள் மறைமுகமாக எப்பொழுதும் தலைவர் கலைஞரை வசைபாடி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டே தான். இல்லை, இன்னைக்கும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும்னு கேட்கும்போது பிரதமர் 2G தானே கோட் பண்றாரு. அது நான் அப்படி பார்த்தா நான் இப்ப இன்னொன்னு கேட்போம், போடுவோமாங்கிறேன். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு திரும்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவோமான்னு கேட்கிறேன். போட்டுருவோம். மரண வியாபாரின்னு உங்களை சொன்னாங்கல்ல, இதே நிதிஷ்குமார், அவர் கூட இவங்க கூட்டணி எங்களை கேட்கிறாரு, காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணியில் இருக்கீங்களேன்னு நான் கேட்கிறேன். உங்களை நிதிஷ்குமார் பச்சையா சொன்னாரா இல்லையா மரண வியாபாரின்னு? அவர் கூட நீங்க கூட்டணி வைக்கலையா? ஏன் முகமது நம்ம சயீத் அவங்க நம்ம அந்த இதுல காஷ்மீர்ல நீங்க கூட்டணி வைக்கலையா மெஹபூப் அவங்க கூட? அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா? அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப அபத்தமா இருக்கு ஃபெலிக்ஸ். நான் உண்மையிலே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவருடைய பேச்சை பார்த்தீங்க அப்படின்னா. அதாவது இந்தியாவை பத்தி கவலையே படாம, இந்தியாவை பத்தி தெரியாமலே அவர் தான் நினைச்சதை பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறார். இந்தியா வளர்றது எதிர்கட்சியினருக்கு பிடிக்கல. எங்க வளர்ந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப எங்களுடைய டிஆர் பால் அண்ணன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 கேள்வி. அதாவது ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 89,000 கோடி ஒதுக்கி இருந்த இடத்துல இப்ப நீங்க 60,000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. 89,000 கோடி எங்க இருக்கு, 60,000 கோடி எங்க இருக்கு? அப்ப இது யாருக்கானது? இந்த திட்டம் யாருக்கானது? அதே மாதிரி அடுத்தால விவசாயிகள் PM கிசான் என்னமோ ஒரு திட்டம் 68,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இன்னைக்கு 60,000 கோடி, 8,000 கோடி விவசாயிகளுக்கு இல்ல. இதே மாதிரி மொத்த மானியங்கள், உர மானியம், பெட்ரோலியம், இந்த உணவு மானியம், நம்ம இந்த ரேஷன் பொருள் 1,58,000 கோடியை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் அண்ணன் டிஆர் பாலு கேட்கிறாரு, ஏங்க நீங்க 140 கோடி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறேங்கிறீங்களே, 60% வாழக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன இவ்வளவு குறைச்சிருக்கீங்க? ஏழை மக்களுக்கு MNREGA MN ரேகா திட்டம்னு சொல்றோமே, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதுல இவ்வளவு குறைச்சிருக்கீங்க. தொடர்ந்து கல்வியில 5,000 கோடி கை வச்சிருக்காங்க, 4,897 கோடி ரூபாய். மக்கள் நல்வாழ்வுத்துறையில 9,255 கோடி. இப்படி ஏழை எளிய மக்களுக்கான திட்டத்தில் 1,58,000 கோடியை கட் பண்ணிட்டு இந்த மக்களுக்காக நான் ஒரு தலைவன் அப்படின்னா யார் ஏத்துப்பா? இல்லை, இப்போ அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. எத்தனை வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்திருக்கிறாங்க? நடத்தவே இல்லை அப்படின்னு RTIல தெரிஞ்சிருக்கு. யார் சொன்னா? வேலை வாய்ப்பு முகாம் நம்ம நடத்திருக்கோமா? சென்ற ஆட்சியை விட இந்த ஆட்சி ரொம்ப குறைவா நடத்திருக்காங்க. நான் கேட்கறது எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்க? எங்களுக்கு அதை சொல்லுங்க. எங்களுடைய அண்ணன் CV கணேசன் அவர் தான் அதை நடத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் பிரைவேட்டா நடத்தினது வேற, கவர்மெண்ட் மூலமா நடத்தினதுல எத்தனை பேர் வேலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோங்கிறத அவர் டேட்டா கொடுத்துருக்கிறாரு. இவர் எங்க இருக்கிறார் அண்ணாமலை? சரி, எங்களை கேட்கறல்லப்பா, ரைட். நாங்கள் ஆட்சிக்கு ஒரு 9 வருஷம் ஆச்சு. 9, நம்ம அந்த வடிவேலு சொன்ன மாதிரி 9 வருஷம் ஆச்சுல்ல. நீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்குன்னு சொன்னீங்கல்ல, 18 கோடி பேருக்கு உருவாக்கி இருக்கணும்ல. 18 பேருக்கு உருவாக்கி இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் கேட்கறது ஏற்கனவே இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்றத சொல்ல, சதன் ரயில்வேல, ஸ்டேட் பேங்க்ல, இல்ல இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்றத நீங்க வேலை வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. புதுசா எத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்குனீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு டேட்டா. நான் கேட்கறது இவனுங்க கிட்ட எனக்கு என்னன்னு, அந்த பிஜேபி கிட்ட பிடிக்காத இதே தரவுகளை தாங்குறேன் நான். இப்ப எங்க தலைவர் சொல்றாருல, 2,23,000 கோடிக்கு நாங்க கையெழுத்து போட்டோம். அதுல இதுவரைக்கும் 1,20,000 கோடி ரூபாய் வரைக்குமான
திட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல 29,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நேரடியாக, மறைமுகமாக 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்றாருல்ல, டேட்டா இருக்குல்ல, குடாங்கறான். நான் அறிக்கை விட்டுருந்தார்ல, பொய்களை அவிழ்த்து விட்ட கனிமொழி. அதாவது அவருக்கு நான் நல்லா சொல்லுவேன், பாவம்னு பாக்குறேன் நான். எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு அவர் பேச. அக்கா என்ன சொன்னாங்க, அவங்க பேசுனதுல அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. கனிமொழி அக்கா மிக தெளிவா கேட்டது, 191 கோடி நீங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்கீங்க, வெறும் 11 கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கீங்களேடான்னு அந்த மொழியில புடிச்சு நிப்பாட்டினாங்க. இவங்களுக்கு ஆட்டங்கானது. அவங்க போய் பேசுறாங்க. என்ன போய் பேசுறாங்க? இல்ல அதே காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணியில இருந்தீங்களே, அப்ப எவ்வளவு அதே மாதிரியான ஏற்றத்தாழ்வுன்னு இருந்துச்சு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும். இவ்வளவு அசிங்கமெல்லாம் இல்லை, இருந்திருக்கும். அதாவது நான் இல்லைன்னு சொல்ல, தமிழுக்கு வந்து சமமாக ஒதுக்கினார்கள் என்று சொல்லல, இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்தது இல்லைன்னு சொல்றோம் நாங்க. அவங்க வந்து ஹிந்திக்கு கொஞ்சம் அதிகமா ஒதுக்கி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு நம்ம ஃபார்ம் ஆகும்போது, இந்தியா என்ற ஒரு இடத்திற்கு வருகிற போது இந்தி மொழிக்கு வந்து கொஞ்சம் ஆதரவான சூழலை அரசியலமைப்பு சட்டத்திலே உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால நம்ம சிலதை ஒத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு, பிடிச்சதோ பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி பட்டவர்த்தனமா நீங்க வந்து 196 கோடி ஒதுக்கி எங்களுக்கு வெறும் 5%, இந்த வித்தியாசம்லாம் எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி எனக்கு தெரியல சார். இப்ப அதானி குறித்து பிரதமர் பேசல. அதானியை குறித்து அவர்கள் பேசாத போது இன்னும் அது உறுதி செய்யப்படுகிறது. அவ்வளவுதான், இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உறுதி செய்யப்படுது. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க செஞ்சீங்க செய்யல, உங்க மேல குற்றச்சாட்டு வருது, அவன் எவிடன்ஸோட கொடுக்குறான் ஒண்ணு. இன்னொன்னு, அவன் சொன்னது பொய்யா இருந்திருந்தால் அதானி இன்னைக்கும் உலகத்தில் 2வது இடத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்பதான் அப்படி இருந்திருந்தாவே மக்கள் சொல்லிடுவாங்க, டேய் இவன் எவனோ ஒருத்தன் போய் பேசிட்டான்டான்னு. நீங்க தான் பழையபடி அதால பாதாளத்துக்கு போயிட்டீங்களா? 5.5 லட்சம் கோடி காலி ஆயிட்டுல. 5.5 லட்சம் கோடி இன்னைக்கு பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. 5.5 லட்சம் கோடியை காலி பண்றதுக்கு அப்போ ஒரு பொய்யான தகவலா இருந்தா காலி ஆகுமா? தம்பி, நீங்களும் நானும் போய் ஷேர் மார்க்கெட்ல உட்காரல, நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றிய அறிவு நிமிடத்துக்கு நிமிடம் அப்டேட் ஆகிறவன் தான் அதில் பணத்தை போடுவான். ரைட், எல்லாரும் போடுறது இல்லை. இதை ஒரு முழு நேரமாக உட்கார்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரைட், அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு பொய் பேசியிருந்தா அதை நம்பி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவன் வித்ட்ரா பண்ணுவானா, சேல் பண்ணுவானா? அவன் நம்மள மாதிரி ஆள் கிடையாது தம்பி. சாதாரணமாக காசை கொடுத்துட்டு காசை வாங்குற ஆள் கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் இது இங்கே டைவெர்ட் பண்ணால் ஏறுமா, இங்கே டைவெர்ட் பண்ணால் இறங்குமான்னு கையில் வச்சுக்கிட்டு இந்த சூதாட்டம் மாதிரி விளையாட்டது அது சொல்லப்போனால். அந்த விளையாட்டில் அவ்வளோ சாதாரணமாக 5.5 லட்சம் கோடி இறங்கி போச்சா. இப்பவும் நான் வந்து வாய் திறக்க மாட்டோம்னா அது என்ன நியாயம்? இன்னைக்கும் உட்காந்துட்டு நீங்கள் நேருவை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதோட பெரிய கொடுமை என்னன்னா, இவர் சொல்கிறார் நேற்று பேசும்போது, கொரோனாவிற்கு நாம் வந்து இது தடுப்பூசி தயாரித்தோம் அப்படின்னு. இந்த தடுப்பூசி நிறுவனம் தயாரிக்கிற நிறுவனம், இந்த லேபரேட்டரி, இதெல்லாம் யாருங்க உருவாக்குனது? பிரதமர் மோடி உருவாக்குனாரா? இவர் உருவாக்குன ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை எனக்கு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்களை நான் சொல்ல முடியும். நேரு 63 இருந்து ஆரம்பிச்சு பிரதமர் நரசிம்ம இவர் மன்மோகன் சிங் வரைக்கும் தலா 20 குறைஞ்சது. ரொம்ப குறைவா அதில் உருவாக்கி இருந்ததுல யார் இருந்தா அப்படின்னா சாஸ்திரி இருந்தார். ஏன்னா அவர் ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட் 1.5 இயர்ஸ் 1 இயர் தான் இருந்தார். ஸோ அவர் அவ்வளோதான். ஆனால் ஐயா வாஜ்பாய் அவர்களே உருவாக்கி இதுவும் உண்டு, பொதுத்துறை நிறுவனங்களும். 9 வருஷத்துல பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கின ஒரு பொதுத்துறை நிறுவனம் எனக்கு சொல்லுங்க அண்ணாமலையா? இல்ல, இப்ப பிரதமர் சொன்னார்ல, பல தனியார் துறைகளை பொதுத்துறையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறோம். எங்க கொண்டு வந்தாரு? அதை தான் எனக்கு சொல்லுங்கிறேன் நான். இப்ப இந்திரா காந்தி அம்மையார் வங்கியை கொண்டு வந்தாங்கல்ல. இப்ப நம்ம தலைவர் வந்து கலைஞர் வந்து போக்குவரத்து துறையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அதுல இருக்கிற பலனை. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நீங்க இருக்கிறத பூரா வித்துக்கிட்டு இருக்கீங்களே. ஏர்போர்ட்டை தூக்கி கையில கொடுக்குறீங்க, ரயில்வே தூக்கி கையில கொடுக்குறீங்க, இன்சூரன்ஸை தூக்கி நாசம் பண்றீங்க. எதெல்லாம் பொதுத்துறையில இருந்ததோ சார். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல 4.5 லட்சம் கோடி இவங்க எடுத்திருக்காங்களா இல்லையா சார்? 4.53 லட்சம் கோடி இதே மோடி அரசு நேரு உருவாக்கி வைத்திருந்த, இவங்க பாணியில சொல்லணும்னா காங்கிரஸ் உருவாக்கி வைத்திருந்த அந்த சொத்தை வித்து வாயில போட்டிருக்கீங்களா இல்லையா? 4.53 லட்சம் கோடி உண்டா இல்லையா? பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குதா இல்லையா? மொய்த்ரா கேட்டுச்சா இல்லையா? மேற்கு வங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டாங்களா இல்லையா? ஏண்டா இவ்வளவு வித்து திங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, விதை நெல்ல வித்து தின்னவன் வழங்குவானா? கேட்குத பதில் சொல்லணும்ல.
இதுக்கெல்லாம் அண்ணாமலைகிட்ட என்ன பதில் இருக்கு சார்? இவங்க எல்லாத்துக்கும் நேருன்றீங்க, ஆனா காங்கிரஸ் குடும்பத்திலேயே நேரு பேரை யாரும் வைக்க மாட்டேங்குது. இத மாதிரி ஒரு எனக்கு என்னன்னா, இந்த பிரதமர் நரேந்திர மோடியை, அதாவது இது இக்னரன்ஸ்ன்னு நினைக்கிறதா இல்லை அது ஒரு தன்னிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில்? நான் என்ன கேட்குறேங்க, இந்திரா நேரு அப்படின்னு இருக்கு, அவருடைய கணவன் யாரு? ஃபெரோஸ் காந்தி. அப்ப இந்திரா இப்ப யார் பேரை போடுவாங்க? இந்திரா யார் பேரை போடுவாங்க? ஃபெரோஸ் காந்தி பேரை போடுவாங்களா, நேரு பேரை போடுவாங்களா? இல்ல, ஆனா அது காந்தி ஃபேமிலின்னு தானே பொதுவா சொல்லப்படுது. நான் சொல்றது ஆமாங்க, அது உண்மைதானங்க. ஃபெரோஸ் காந்தியினுடைய ஃபேமிலி தான் இன்னைக்கு இருக்கு. நேருவுக்கு ஒரே மகள் தானே சார்? ஆமா. அது யாரு? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. அவங்க யாருக்கு கட்டி கொடுத்தீங்க? ஃபெரோஸ் காந்தி. அப்ப இந்த குடும்பம் எந்த குடும்பம்? காந்தி குடும்பம் தான். அவ்வளவுதானே. இதை போய் நேருன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க பேசுறது வேற. இந்துத்துவம் தான் இதை சொல்லி தருது. எப்பொழுது ஒரு பெண்ணானவள் கணவன் வீட்டுக்கு போகிறாளோ அப்ப அவ பின்னாடி கணவன் பேரை சேர்க்கணும், நீங்க தான் சொல்லி தந்திருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு பண்பாடா இருக்கு. ரைட். ஃபெரோஸ் காந்தியினுடைய மனைவி இந்திரா காந்தி அம்மையார், இந்திரா காந்தி என்று ஃபெரோஸ் காந்தியினுடைய பேரை சேர்த்துக்கிட்டாங்க. ஃபெரோஸ் காந்திக்கு பிறந்தவன் ராஜீவ் காந்தி தானே? ராஜீவ் நேரா இருக்க முடியாதுல்ல. அப்ப ராஜீவ் காந்திக்கு பிறந்தவன் ராகுல் காந்தி. இந்த காந்திங்கிறது இவர் நினைக்கிற மாதிரி அந்த காந்தி இல்ல, இவனை சுட்டு கொண்ட காந்தி இல்ல, RSS போட்டு தள்ள காந்தி இல்ல. இது ஃபெரோஸ் காந்தி, அதாவது ராஜீவ் காந்தியினுடைய அப்பா, ஒரிஜினல் ரத்தம் அது. அதனால காந்தி தான் போட முடியும். அவருக்கு இது ஒருவேளை இன்னும் அந்த விவரம் தெரியாம இருக்கிறாரா என்னவோ தெரியல. பிரதமர் மோடி என்ன செய்யறது, அவர் பேசுறது எல்லாமே அப்படித்தானே இருக்கு. நன்றி சார், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.